8th standard chapter 4 life mathematics exercise 4.2ல 7th sum. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு வேல்யூஸை அன்னோன் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையை கொடுத்துட்டு அதில் நம்ம சில மதிப்புகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலமில் நேம் ஆஃப் த ஐட்டம், அதுக்கடுத்தது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை, அதே மாதிரி டிஸ்கவுண்ட், அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும், தள்ளுபடி. ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா புக்கோட எம்பி எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 225. அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதோட டிஸ்கவுண்ட் என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 8%. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ், அதாவது எக்ஸோடைய விலை, எக்ஸோடைய வேல்யூ. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படி இந்த எம்பிஎஸ்பிடி இதை கொடுத்துருந்தாலே செல்லிங் ப்ரைஸோடைய ஃபார்முலா, அதாவது விற்பனை விலையோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? எஸ்பி என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ அப்போ அதை எஸ்பிக்கு நேராக சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். எம்பி எதோடைய எம்பின்னு பார்த்தீங்கன்னா புக்கோட எம்பி, நமக்கு பொருள் முக்கியம் இல்லை, எம்பி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ எம்பிக்கு கீழே 225 இன்டூ 100 அப்படியே போட்டுருங்க. இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அதாவது தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவை நம்பரை மட்டும் எடுத்து எழுதுனா போதும், பர்சன்டேஜ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ஸோ எக்ஸு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 225 அப்படியே வச்சுக்கணும். 100ல் 8 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 92 டிவைடட் பை 100. ஜஸ்ட்டு கேன்சலேஷன் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் வந்துட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் 0ல் முடியுது, இது 5ல் முடியுது. ஓகேங்களா? 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 2s are 10, ஒரு 0 எக்ஸ்ட்ரா அதை அப்படியே போட்டுக்கோங்க. 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இது தெரியலன்னா நீங்கள் நார்மல் டிவைட் பண்ணி கூட போடலாம். ஸோ 5 4s are 20, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 21 22, 2 இருக்கிறதுனால 25 ரிமைண்டராக சேர்த்து வரும்போது 25. அப்போ 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னா 5 5s are 25. திரும்பவும் இதுவும் 5 டேபிளில் போகும். நான் இதையும் அடிச்சுக்கலாமான்னா தாராளமாக அடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போகிறது பெட்டர் சாய்ஸு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா 5 4s are 20, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 5 9s are 45. இப்போ 9ம் 4ம் ஒரே டேபிளில் போகாது. அப்போ நம்ம சாய்ஸ் எதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஐயும் 92வையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4 டேபிள்லேயே போகும். ஸோ 4 1s are 4. இப்போ ஒரே ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க. 4 2s are 8, ரிமைண்டர் 1, அதாவது 9ல் 8 போச்சுன்னா 1. 1 2னா என்ன அர்த்தம்? 12. ஸோ அப்போ 4 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். உங்களுக்கு இந்த கான்செப்டை தெரியல, அடிக்க தெரியலன்னா ஜஸ்ட் நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வருதோ அதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? கீழே 1ன்னு வந்ததுனாலே டிவிஷன் இஸ் ஓவர். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது மேலே? 9 இன்ட்டு 23. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 207. எக்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோடைய வேல்யூ. எஸ்பின்னா என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலைனா என்னவா இருக்கும்னா ரூபாயில் தான் இருக்கும். ஸோ அப்போ எப்போவுமே இந்த மாதிரி யூனிட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரூபாய் எடுத்து போடணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி, அதோடைய எம்பி என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒய். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் நேரம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எம்பி எஸ்பி டி. ஸோ எதை கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆர்டரில் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்பியை தான் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஒய். எஸ்பி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். எஸ்பி வர இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 11970. அதே மாதிரி எம்பிக்கு பதிலாக என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க? ஒய் இன்டூ 100 மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்களா அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுங்க. -5/100. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 11970 இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ 100ல் 5 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 95 டிவைடட் பை 100. இப்போ இதை நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமான்னா பண்ணலாம். ஆனால் என்னோடய சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணும்போது இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் போடுவீங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது ஒய். அப்போ ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறத ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி என்ன இப்போ கேல்குலேட் பண்ணும்போது நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கேப்பை விட்டு எழுதணும்.
ஸோ 11970. ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நான் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரெசிப்ரோக்கலாக மாறுமா இல்லை சிம்பிள் மாறுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒய்யுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன கால்குலேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷன் எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் ஆஃப் நம்பர், அதாவது நம்பர் மேலே கீழேன்னு போகுமே தவிர சிம்பிள் மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டூ போட்டுருங்க. இந்த 100 கீழே இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மேலேயும், மேலே இருக்கிற 95 இந்த பக்கம் வந்ததுன்னா கீழேயும் வந்துடும், which is equal to y. அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சு போச்சு. அகெயின் இதுவும் நான் வந்துட்டு 5 டேபிள் அடிக்கலாம் அல்லது இதையும் கூட அடிச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் இதை அடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 1s are 5, ரிமைண்டர் 4, 5 9s are 45. இப்போ இது பாருங்கள் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 3s are 15, 16 17 18 19. ஸோ 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 4 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா 47. ஸோ 5 9s are 45, ரிமைண்டர் 2. ஸோ 5 4s are 20. இப்போ இது 19ங்களா? இந்த நம்பர் 2 3 9 4 போகுமானா கண்டிப்பாக போகும். ஸோ 19 1s are 19. இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? ஸோ 1 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், 126 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 126 into 100 is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா y. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? yன்றது என்னது? அதாவது MP. எதோடைய MP? எல்இடியோடைய MP. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் 12600. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், ஒய்யை தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கிறோமே, இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் எழுதியிருக்கிறோமே, அப்போ சிம்பிள் மாறாதா அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக ரைட்டை லெஃப்டாகவும் எழுதும்போது உங்களுக்கு எந்த சிம்பிளும் சேஞ்ச் ஆகாது. கம்ப்ளீட் LHS to RHS, கம்ப்ளீட் RHS to LHSனும் போது அப்படியே தான் சிம்பிள் இருக்கும். ஸோ அகெயின் இது வந்துட்டு காசு அப்படின்றதுனால, எம்பின்னாலும் ரூபா கணக்குன்றதுனால MP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹12,600. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் MP கொடுத்துருக்குறாங்க, SP கொடுத்துருக்குறாங்க, D என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். SPக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 615. MPயோடைய அளவு என்ன இருக்குதோ, குறித்த விலை என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிடுங்க. இன்டூ 100 மைனஸ் இது தெரியாது இல்லைங்களா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை 100. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை மட்டும் ஆப்போசிட் சைடில் எடுத்துட்டு வாங்க. அங்கே ஆல்ரெடி இருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிடுங்க. இப்போ இதுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ அடுத்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்? டிவிஷன், அதாவது மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ டிவைடட் பை 750 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஸ்டெப், நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டியை நம்ம தனியாக்கணும் இல்லைங்களா? இதை நம்ம இது சேர்ந்தாப்புல, அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனை தாண்டி தனியாக எந்த நம்பர் இருக்குதோ அதை முதல்ல ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ இதுக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிற 100 அடுத்த பக்கம் போகும்போது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னா 615 by 750 மேலே போச்சுன்னா என்ன வரும்னா இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட். இப்போ நீங்கள் தாராளமாக இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இங்கே இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் அடிக்கிறேன், அல்லது நீங்கள் இதையும் கூட அடிச்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல இதை முடிச்சிடுறேன். 5 1s are 5, 6 7, அப்போ 25ன்னு வரும். ஸோ 5 5s are 25. இதை 2 நம்பராக எடுத்துக்கிறேன் நான், நீங்கள் ஒரு நம்பராக கூட எடுத்து டிவைட் பண்ணலாம். 5 12s are 60, ரிமைண்டர் 1. ஸோ 1 5 15, ஸோ 5 3s are 15. இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் போகும், ஆனால் இது 5 டேபிளில் போகாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெண்டுத்தையும் அடிச்சுக்கிறேன். ஸோ 5 3s are 15, 5 2s are 10. இப்போ இதுவும் 3 டேபிளில் போகுமானா தாராளமாக போகும். ஸோ 3 1s are 3, 3 4s are 12, 3 1s are 3. ஓகேங்களா? கீழே 1ன்னு வந்ததுன்னா டிவிஷன் பார்ட்டு ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குது? 41 into 2 is equal to 100 minus discount percent. முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 1s are 2, 2 4s are 8 is equal to 100 minus discount percentage. அல்லது Dன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D. ஸோ அப்போ அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது மட்டும் தெளிவாக பர்சன்டேஜாக போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா D. அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக இருக்குதுன்னா அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க.
அப்போ இங்கே இருக்கிற 82 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும். அப்போ -d இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +d, அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு 100 +82 அந்த பக்கம் போச்சுன்னா -82. ஸோ அப்போது இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 18%. அப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18%. மூணுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், ஆனால் ஒன்று ஒரு இதில் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான கேல்குலேஷன் மாறும். ஸோ கான்செப்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.